கோவில் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் உருவான கோவில் சாமி. சரிங்க. ஆரம்ப காலத்தில் இந்த கட்டடமே இல்லாமல் இருக்கிற காலத்தில் கட்டடமே இல்லாமல் இருக்கிற காலத்துக்கு பசுமாடு சங்கால் வெட்டி பெரிய மஞ்சள் ஊர் அங்கேருந்து பசுமாடுகள்லாம் மேலே வந்து மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு பசுமாடுகள்லாம் கீழே இறங்கு. பசுமாடு 4 மணி சுமாருக்கு பசுமாடு கீழே இறங்கும் போது அதில் ஒரு பசு மட்டும் இப்போ லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தற்செலவு போய் பால் விட்டுட்டு போகிறது. மாட்டுக்காரரு காலையிலையும் சாயங்காலம் கண்ணை விட்டுவிட்டு பால் கறக்கலாம்னு போனால் கண்ணு திமிர்தண்டமாக குடிக்குது. கண்ணை இவர் பிடிச்சி கட்டிட்டு உட்காந்து இறக்கலாம்னா ஒரு பசு பாலுக்கே நிற்கிறது. சரி, பசுமாடு மேய்க்க போகிறவன் தான் கறந்து சாப்பிட்றானா இல்லை வேற யாரும் கறந்து சாப்பிட்றாளா? ஒரு வாரத்துக்கு தோட்டத்துலேருந்து வேலை பாரு, பசுமாடு மேய்க்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு மாட்டுக்காரர் வந்துட்டார். மாட்டுக்காரர் அங்கே மாடு மேயர் காட்டில் அங்கங்கே செடி மருவிலேயே மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அப்போ தானே யார் வந்து கறந்தா தெரியும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துருக்காரு. ஒரு வாரமாக பார்த்துருக்காரு, யாரும் வர்ற மாதிரியே தெரியல. ஒரு நாள் வேலையில் பசுமாடுலாம் கீழே இறங்கும்போது இங்கனக்குள்ள செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அப்போ 20 ரூபாய் பசுமாடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பசு மட்டும் பிரிஞ்சு போய், அன்றைக்கெல்லாம் கோயில் கட்டாமல் இருக்கிற காலத்தில் நான் சொல்கிறது, உள்ள லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல பசு போய் தற்செலமாக பால் விடுது. என்னடா ஒரு பசு மட்டும் அங்கே போய் பால் விடும், பசு போய் இப்படி கையில் பிடிச்சிருக்காரு. கையில் பிடிக்கும், கை பிடிதான் நின்னது, தற்செலமாக பசு மறைஞ்சிருச்சு. அது பிற்பாடுதான் சிவன் பாண்டிய மன்னர் கனவு சொல்லி பாண்டிய மன்னர் கோயில் எழுப்புது. இந்த தெம்பரம் கல்தூண் இருக்குங்கள, அந்த கல்தூணில் மேலே செல்லு ஆன் பண்ணி விட்டு பாருங்க, பசு கீழே லிங்கம் இருக்குது. பசு லிங்கத்துக்கு தற்செலமாக பால் விட்டுட்டு லிங்கத்தை முகந்து பார்க்குது. அதே மாதிரி சுயம்பு தான் உள்ளே இருக்குது. இதே கல்தூணில் கீழே பாண்டிய மன்னர் இருக்கார், மக்களோடு சேர்ந்து அவரும் கும்பிட்ற மாதிரி. சரி, தெரியுங்களா? ஆரம்ப காலத்தில் சஞ்சீவி மலை, 2வது யுகத்தில் சதுரகிரி லிங்க மலை, 3வது யுகத்தில் தங்க மலை, 4வது யுகத்தில் ரங்கமலை. அங்கேயே பார்க்குறீங்க, நம்மளை பார்க்க முடியுது. அங்கே பதிவாகுது சாமி, பதிவாகுதுங்க. இந்த மாதிரி முன்னத்தபடி செதுக்கி விட்டபடிதான் பாண்டிய மன்னர் காலத்தில் போட்டபடி பாறை இருக்கிற பக்கம்லாம் செதுக்கி விட்டபடி அந்த படி இருக்கிற காலத்தில் நான் சொல்றது 70-80 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மஞ்சுளிங்கிற உங்களுக்கு தெரியுமா? பெரிய மஞ்சுளி செட்டியாருக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷமாகி குழந்தை இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆரம்ப காலத்தில் தங்கமலை, சஞ்சீவி மலை, சதுரகிரி லிங்கமலை, இன்னைக்கு ரங்கமலையில தான் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த ஊரில் ஒருத்தர் சொல்கிறார், அப்போ நீ வா மாதம் ஒரு முறை சிவனை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு வா. ரங்கமலை போய், இன்னைக்கு ரங்கமலைன்னு சொன்னால் தான் புரியும். சஞ்சீவி மலைன்னா என்ற தகட்டெலாம் உங்களுக்கு இருக்காரு. மாதம் ஒரு முறை போய் சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வா, ஏதோ அவருடைய அருளால் உனக்கு வாரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னத்தபடியில மாதம் ஒரு முறை வந்து சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு போறாரு. மாதம் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் சிவன் தற்சூரமா கனவுல சொல்றா அப்படி செட்டியார்கிட்ட, அப்பா வர்ற மக்கள் இந்த படியில ஏறி இறங்குறப்பா சிரமப்படுறாங்க, அடிவாரத்திலிருந்து கோயில் வரைக்கும் படி கட்டிடும், கார்த்திகை தீபம் தவறாம அடிவாரத்திலிருந்து மேல உச்சி கம்ப வரைக்கும் தீபம் போட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துரு, இந்த மாதிரி செய்து வந்தால் விமோச்சனம் உண்டுன்னு சிவன் சொல்றாரு. அப்ப செட்டியார் கேட்கிறார், சாமி நானே வறுமையில் இருக்கிறேன், இந்த படி வேலையை நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிவன் சொல்றாரு, அப்பா நீ 10 ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடிவாரத்துல இருந்து நீ படி போட்டுக்கிட்டு வா, உனக்கு நான் வழி செய்யறேன் அப்படின்ட்டாரு. செட்டியார் 10 ஆள் கூப்பிட்டு வந்து அடிவாரத்துல இருந்து படி போட்டுக்கிட்டு வர்றாரு. படி போட்டு வர்றாருன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட் உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு. வெடிஞ்சா சனிக்கிழமை ஆளுகளுக்கு சம்பளம் போடுவோம். நம்ம எதை வச்சு போடுறது? உறங்காமையே 3 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு. 3 மணிக்கு மேல அப்படியே கண்ணு அசந்துறாரு. அப்புறம் சிவன் ஒரு 4-5 மணி போல கனவுல வந்தவர் இப்படின்னு கையில தட்டவர். செட்டியார் சாமின்னு முடிச்சுக்கிட்டார். அப்ப சிவன் சொல்றாரு, அப்பா நீ வாரம் ஒரு காசு எடுத்துக்க, முன்னத்த காசு காலனா அரைனா ஒரு நாள் 2 காசு, 5 பைசா 10 பைசா நடமாடுறதுக்கு முன்னாடி வந்த காசு. அந்த காசுகளை நடமாட்டம் இருக்கும்போது நமக்கெல்லாம் வயசு 17 பேருக்கு வாரம் ஒரு காசு செம்பு காசு, காலனா காசு, மூட்டை காசு அவருக்கெல்லாம் தெரியும். 4 காலனா கொண்டது 1 அணா, 16 அணா கொண்டது 1 ரூபா. அப்ப சிவன் சொல்ல, வாரம் ஒரு காசு காலனா காசு செம்பு காசு எடுத்துக்க, மூலிகை நிறைய இருக்குது, இந்த மூலிகை பிடுங்கி கசைக்கு சாத்த விட்டீங்கன்னா அந்த காசு வந்து பொண்ணா மாறும், அதை மாற்றி வேலையால் கொடுத்துக்கிட்டு படி வேலை செய், வாரம் ஒரு காசு விட்டார். அதே மாதிரி வாரம் ஒரு காசு வைக்கிறது, அந்த பச்சையை பிடிங்கி கசைக்கு சாத்த விட்டா பொண்ணா மாறும், மாற்றி கொடுத்துக்கிட்டே படி போட்டு வர்றாரு. 3/4 பகுதியில் கிண்ணாறு கலங்க தெரியுமில்ல, இவ்வளவு பெரிய கல் எடுத்தா மணி ஓசை, கிண்ணாறு கல்லு கீழால படி மேல வந்துகிட்டு இருக்கிற காலத்துல செட்டியார் சம்சாரம் சொல்றாரு, நீங்க ஒரு காசு தானே வைக்கிறிய, 2 காசு வைங்க, ஒரு காசை மாத்தி நம்ம செலவு பண்ணிக்கலாம், ஒரு காசை மாத்தி வேலையால் கொடுத்துக்கான்னு சம்சாரம் சொல்லுது. அந்த இடத்துல செட்டியார் தடிச்சு பேசல, நம்ம சம்சாரம் தானே சொல்லுது 2 காசு வைப்போம்
அப்படின்னு 2 காசு வச்சுக்கிறாரு. இந்த பச்சையிலையை பிடிங்கி கசக்கிறாரு, ஒரு துளி சார் வரல, ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப காலமாக படி பகுதியோடு நிற்கிது. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு பின்னாலே சிவன் கணவன் வந்து செட்டியார் கேட்குறாரு, ஏப்பா படி வேலையை நிப்பாட்டிட்டேன், சாமி நான் தவறு பண்ணிட்டேன், நீங்கள் தான் விமோச்சனம் அளிக்கணும் அப்படின்னு செட்டியார் சொல்கிறார். அப்பா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ படி வேலையை பூர்த்தி செய்தால் விமோச்சிட்டார். அப்புறம் ரொம்ப காலமாக படி பகுதியோடு நிற்கிது. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு பின்னால் சிவன் இந்த செட்டியார் ஊருக்கு ஆசகம் வாங்கி அப்புறம் படி வேலையை பூர்த்தி செய்தார். அதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு வாரிசு. இந்த வாரிசுக்கு தான் கடைப்பிடிச்சிட்டு வர்றாரு. முன்னெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானமே இங்கே தான் கொடுத்தாரு கார்த்திகை தீபத்துக்கு. இப்போ வயசானவங்க ஏற முடியறதில்ல, பொருள் சமக்க முடியறதில்ல. அப்புறம் அன்னதானம் அடிவாரத்தில் மேலே வந்து மேலே கம்ப வரைக்கும் தீபம் போட்டு மேலே எல்லாம் தீபம் போட்டு உள்ளேயும் போட்டு எல்லா சாமிக்கும் வெளியும் போட்டு முன்னையில விலகு சீட்டு நல்லா அகலமாக இருந்து இப்போ விலைவாசி கூட அது சட்டியெல்லாம் குறைச்சிட்டு ஒரு ஆள் மண் சட்டி விலகு சட்டி வச்சுட்டே வருவாங்க, ஒரு ஆள் பொட்டனை வச்சுட்டே வருவாங்க, ஒருத்தர் எண்ணெயை ஊற்றிட்டே வருவாங்க, ஒருத்தர் பந்தத்தில் பறிச்சுக்கிட்டே வருவாங்க. எனக்கு நல்லா விருந்துருச்சு. அந்த கார்த்திகை தீபத்துக்கு 3 வருஷம் ஜென்ரேட்டிங் கொண்டு வந்து கிளப்படமே கம்பு சோளம் கேழ்வரகு ராகி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டாங்க, உடம்பு ஆரோக்கியம் இருந்து. இன்னைக்கு சக்கரை பிரஷர் முட்டி வலி. இப்போ எனக்கு வயசு என்ன ஒரு கணக்கு போடுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 60-65 வயசு, 74 நடப்பு. நந்தனா வருஷம் ஆனி மாதம் 31ஆம் தேதி பிறந்தது. நான் 5 வருஷம் கம்மியாக சொல்லிட்டேன். பரவாயில்ல, அதனால சொல்லிட்டேன். இப்போ காலில் நல்லா மடக்க முடியும், மடக்கி சம்மணங்கால் போட்டு உட்கார்றேன் சாமி, சம்மணங்கால் போட்டு உட்கார்றேன், மலிச்சுன்னு முழங்கால் வெளி. சரி, அதனால நான் வந்து அந்த 1 வருஷ காலமாக பூஜை முடிவரை மேலே தேங்கிக்கிறது. சரி. அப்புறம் என்னென்ன கேட்குறீங்க, தாமரைப்பாளையம் இருக்குது. தாமரைப்பாளையம் சுனை டெய்லியும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்சு பொங்கல் பூஜையை முடிச்சுட்டு தான் வர்ற மக்களுக்கு பூஜை. பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி காலத்தில் சிறப்பு பூஜை. ஒரு காரியமே நீங்கள் நினச்சி கேட்குறீங்க, ஒரு கல்யாணம் முடிக்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம்னா கடை வைக்கலாம்ட்டு பூச்சைன்னு கேட்குறீங்க. நாங்கள் திரையை போட்டு விட்டுட்டு பூ சிரசு மேலே அள்ளி வைப்போம். பூ இறங்குறத வச்சு முன்பக்கம் இறங்கினால் கிரக தோஷங்கள், வலது பக்கம் இறங்கினா நல்லா இருக்கும், இடது பக்கம் இறங்கினா சரியில்லை. அதே நேரத்தில் ஏவல் கொடுத்து வளம் கொடுத்தா தெளிவாக இருக்கும். 100 தான் ஏவல் வளம். பின்பக்கம் பூ இறங்கினா கொஞ்சம் லேட் ஆகும். பூ எங்கிட்டு இறங்காமல் நிறைவாக நிறைஞ்சிருந்தால் நடக்கக்கூடிய காரியம் தான் கொஞ்சம் மத்தியம். ஒவ்வொரு பக்கம் இறங்குறதுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது சார். இங்கே என்னென்ன சாமிகள்லாம் இருக்குது சாமி நம்ம மலை மேலே? வெளியில் வந்து விநாயகன், பாலாம்பிகை, மயிலாம்பிகை, ஆஞ்சநேயர், நந்தீஸ்வரர், அங்கிட்டு சித்தர், கன்னிமாறு, காலபைரவர், கீழே இருக்குது மினிப்பேர், காவல் தெய்வம் மினிப்பேர். மேலே உச்சி மேலே போக முடியாது மினிப்பேர் கூட்டுவேன். இந்த இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் மேலே காவல் தெய்வம் மினிப்பேர். மாதம் 1 முறையோ 2 முறையோ வந்து மேலே போய் 10 லிட்டரு 15 லிட்டருக்கு ஒரு பெரிய வடை சட்டி தீப ஏற்றளவுக்கு தீப ஏற்றி விட்டுட்டு வருவார். ஓகேங்க. பிரதோஷ பூசை 25 வருஷமாக நடக்குது. பிரதோஷ காலங்கள் மட்டும் மேலானதான. இப்போ பௌர்ணமி அமாவாசைக்கு நைட்டு சிவனுக்கு 12 மணி சிறப்பு பூசை. சரிங்க. நம்ம மலையில் வந்து எப்போ எல்லாம் ஏறலாம்? டைம் நேர கட்டுப்பாடு கட்டுப்பாடு இருக்குது. முக்கியமானவங்க நாங்கள் சிவனை தரிசனம் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு ஃபாரஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லி போட்டு 1 மணிக்கு மேலே ஏறப்படாது அப்படின்னு சொல்லி, ஐயா நாங்கள் இவ்வளோ தூரம் இங்கேருந்து வந்துவிட்டோம், எங்களால் முடிஞ்சது போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரோம். நாங்கள் தண்ணி போடுறவங்கள பீடி சிகரெட்டு குடிக்க அங்கங்கே நெருப்பை போட்டு விட்டுற மாட்டோம். சரி தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு வருவாங்க. அதனால ஒரு சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிருவானுங்க. பீடி சிகரெட் நல்லா காஞ்சி கிடைக்குது, பீடி சிகரெட் போடுவேன், பிடிச்சி கோயில் பூஜாரியார் நம்மளை கேள்வி ஃபாரஸ்டர் கண்ட்ரோலுக்கு. அதனால அது வர விட்டு இந்த மாதிரி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பதனமாக போய் கோளார வரணும். அது வழிமுறையோடு சொல்லிட்டு வருவோம். சரிங்க. கீழே வந்து தாமரைப்பாளையம் இருக்குது. தாமரைப்பாளையம் நம்ம தண்ணி எடுத்துக்கணும், குளிச்சுக்கணும், கைகால் அலம்பிக்கணும். தண்ணி பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணணும். தாமரைப்பாளையம் இருந்து கீழே போனால் காணாத இடத்துல இருக்கிறதா காணாச்சுனை. ஒரு பக்கம் நுழைஞ்சு ஒரு பக்கம் வெளியில் வரும். நம்ம கரும்பு தொலைறதுக்காக நம்ம 1/4 ரூபா பணமோ 1 ரூபா பணமோ 10 காசு 5 காசு வளையல் மோதிரம் ஏற்பண்ணு இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு 3 தடவை இப்படி அள்ளும் போது கைக்கு காசு வரக்கூடாது. காசு கைக்கு வந்ததா கரும்பத்தை திருப்பி கொண்டு வர்றார். அப்படி 3 தடவை தண்ணி அள்ளி தொளிச்சுக்கிட்டு சுனையில் வந்து கையால் அனுப்பிட்டு குளிச்சுட்டு வருவார். காணாத இடத்துல காணா சுனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலால் தான் கருணுச்சி இருந்திருக்குது. காணாத இடத்துல கருணுச்சி சொல்லத்தான் கேள்வி, நான் கண்ணில் பார்க்கல. இதான் கருணுச்சி அப்படின்னு கருணுச்சி தலைனா இவ்வளோ தலையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்தா உங்கள் முகம் தெரியாது. அந்த தலையை கீழே போட்டு கண்ணாடி பாருங்க முகம் தெரியும். கருணுச்சி வந்து அவ்வளோ அபூர்வமான பொருள். இவர் நிற்கிறாருங்களே, இவங்களை பிச்சு இருக்குன்னு வச்சுக்க, இப்படின்னா அவர் உட்காந்துருவார், இப்படின்னா எந்திரிச்சு நிற்பார். கருணுச்சி வந்து எவ்வளவோ சாகர தருவாயில் உள்ளவன 2 மணி நேரம் காப்பாற்றலாம். இன்னொன்று உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ 40-50 வருஷம் இருக்குங்க.
சாயங்காலம் எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டு மேலே போகிறதுக்கு ஒரு பெரியவர் வயசானவர் ஒரு 65-70 வயசு இருக்கு இங்கே விட்டுட்டு போகிறாங்க. அன்னைக்கெல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அகப்பதான் அகப்பனே தெரியுமில்ல, தேங்காய் தொட்டில் அகப்பேன். அன்னைக்கு அதுக்கு பிற்பாடு தானே கரண்டி சில்வர் கரண்டி அதுக்கெல்லாம் வந்தது. சமையல் பண்ணி கீழே இறக்கி வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் இந்த சாம்பார் ரசமெல்லாம் இறக்கி வச்சுருங்க. நாங்கள் போய் மணி 4:30 அப்போ தீவம் போட்டு வர போகிறோம்னு போனோம். அப்போ அங்கே அன்னைக்கெல்லாம் ஆஞ்சநேயர் தொல்லையே இல்லை, ஆஞ்சநேயர்களே இல்லை. அப்போ ஒரு அகப்பைய சாம்பார் ரசத்தெல்லாம் சாப்பாட்டில் போட்டு கிண்டாட்டி என்னன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குச்சி இருந்திருக்கு. குச்சி எடுத்து கழுவி போட்டு சாப்பாட்டை கிண்டிருக்காரு. அப்புறம் ரசம் சாம்பார் கிண்டிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இந்த குச்சின தேவையில்லைன்னு குச்சியை எரிஞ்சு விட்டாரு. அப்புறம் மேலே போயிட்டு வந்தவங்க வந்திருக்காங்க. அவரவே கேட்குறாங்க, இங்கே ஒரு பெரியவர் விட்டு போன இந்த பெரியவர் எங்க? ஐயா நான் தான் இந்த பெரியவர். என்னையா நடந்தது, என்ன விற்கிறேன்? சரி ஒரு அகப்பைய சாம்பார் ரசத்தில் போட்டு கிண்டாட்டி என்ன, அவன் ஒரு குச்சி இருந்து எடுத்து கழுவி போட்டு கிண்டனு. இவ்வளவுதான் நடந்தது நிகழ்ச்சி. ஒரு 16 வயசு வாலிபனா இருக்காரு. சரி. அன்னைக்கெல்லாம் அப்பா இருந்தாரு, பாட்டா இருந்தாரு. அவங்க சொல்லத்தான் கேள்வி, நான் பார்க்கலாம். இப்போ முன்னையில இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கெல்லாம் மரக்கலப்பு தானே, மாடு ஊட்டி தானே இறைக்கிறாங்க. ஆட்டுக்காரர் கல்வார் வெட்டி கோளாறு வெட்டிக்காரர்களாம் வருவார். ஆட்டை கொண்டாந்து விட்டு அந்த வேளாமரமா வேப்பமரமா கலப்பிக்கார மாதிரி கட்டைகளை அடிமரத்தை வெட்டியிருக்கு. கோடாரி எப்படியோ இடையிறி வந்து காலில் மாட்டிருச்சு. தலையில கட்டிருக்கிற துண்டா வச்சு கட்டுறாங்க, ரத்தமே நிக்க மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் பாட்டா இருந்தாரு. சரி பூசேரிகிட்ட போவோம், இதை விபீதி தீர்த்து ஏதாவது பச்சையிலேயே ஏதாவது புளிஞ்சு விட்டு ரத்தம் நிக்கிட்டு அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஐயா கால் ரத்தம் நிக்க மாட்டேங்குது, ஏதாவது விபீதி தீர்த்தம் போடுங்க அப்படின்னு இருக்குது. அந்த துண்டை மேலே கட்டியிருந்து அவுத்து விடுறாரு. கீழே ரத்தம் போயிருக்குது, காஞ்சி போய் கிடக்குது. எந்த கால்னு கேட்குற 2 காலையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காரு. அங்கிருந்து வந்த வேகத்துல பல மூலிகை காலில் மோதுனால வெட்டுப்பட்ட காயமே தெரியல. பல மூலிகை இருக்குது. சித்த வைத்தியர்கள் எத்தனையோ வந்து மூலிகை எடுத்துட்டு போறாங்க. இந்த மலையில இருக்கிற இந்த மூலிகை இதுக்கு தான், இந்த வைத்தியத்துக்கு நமக்கு தெரியாது, அதே தொழில் இருக்கிறவனுக்கு அது தெரியும். கண்டிப்பாங்க. இல்ல இப்போ இந்த ரங்கமலையில இருக்கிற மூலிகை எடுத்துட்டு போய் எண்ணெயில போட்டு காய்ச்சி ஊர்ல விற்கிறாங்க. ஐயா இப்போ நீங்க கீழே இருந்து வரும்போது, உதாரணம் கீழே இருந்து வரும்போது உடல்நிலை சரியில்லாதவங்க ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்க, பகுதி மேலைக்கு மேல வந்து கண்ணுக்கு தெரிகிற மூலிகை எல்லாம் பொறிச்சுட்டு வாங்க. இங்க வந்து அம்மங்காப்பாஞ்சாரு பொறி போடு. அம்மங்காப்புன்னு தெரியுதா? அம்மங்காப்புன்னு இவ்வளவு வயசாக தெரியல. அம்மங்காப்புன்னா புரியலையா? அது நம்ம புடிச்சிட்டு வந்த தலையில விஷத்தலையும் இருக்கலாம். அம்மங்காப்பை போடும்போது எதா இருந்தாலும் விஷத்தை முடிச்சிருது. சாமி மேல வச்சு பூஜை பண்ணி தீர்த்தம் விபூதி போட்டு கொடுத்துட்டு அந்த பச்சையை கொண்டு போய் வீட்டுல நிழலுக்குள்ளேயே காய போடணும். நிலையிலே காய் போடணும். இல்லை நிலையிலே காய போட்டாலும் போடாட்டியும் கூட அரைச்சி ஒரு 48 உருண்டை குழுவு மாதிரி நமக்கு உள்ள சாப்பிட்ற மாதிரி. நைட்டு படுக்கும்போது ஒரு உருண்டை, காலையில எழுந்திரிச்சா டீ காபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உருண்டை. 48 நாள் 2 வேளையும் காலையும் மாலையும் சாப்பிடுவாங்க. எந்த வியாதி இருந்தாலும் 16 வியாதி. மேல வரும்போது பகுதி மலையில இருந்து எடுக்கணும், பகுதி கீழே இருந்து எடுக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரிகிற மூலையில அதனால புரிச்சுட்டு வரும். சரி. இந்த சஞ்சீவி காத்து படுறதுனாலதான் உடம்பு நமக்கு ஆரோக்கியமா இருக்குது சாமி. கண்டிப்பா. என்ன சாமி?